மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டன்கி அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஷாருக் கான், தப்சி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜ்குமார் ஹிரானி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜ்குமார் ஹிரானியோட படங்கள் அப்படின்றது பாலிவுட்ல ஒரு தனி ரகமா இருக்கும். ஹியூமன் எமோஷன்ஸை ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். இன்ஃபேக்ட் அவரோட ஒவ்வொரு படங்கள்லையுமே சோஷியல் மெசேஜஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காரு. இமிகிரேஷன் அப்படின்றது அந்த டாபிக். ஆக்சுவலி ஒரு நாட்டில் இருந்தும் பெட்டர் லைஃபுக்காகவும் அண்ட் நல்ல ஒரு ஃபியூச்சருக்காகவும் எல்லைகளை தாண்டது அப்படின்றது நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அதில் நிறைய மக்கள் இறந்தும் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 நபர்களை பற்றிய ஒரு கதை தான் இந்த கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தாப்சி வயசான காலத்தில் லண்டனில் ஹோம் சிக்னால அவஸ்தப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரும் அவரோட நண்பர்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வீசாலாம் அப்ளை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வீசாங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. எப்படியாவது தங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ஷாருக் கான் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஷாருக் கான் யாரு, இவங்களுக்கும் ஷாருக் கானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஃப்ளாஷ்பேக்காக தான் கதை தொடங்குது. இவங்க எல்லாருமே 1990களில் லண்டனில் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. லீகல் வேலை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. ஸோ இல்லீகல் வேலை ட்ரை பண்ணுவாங்க அடுத்து. ஸோ எப்படி ட்ரை பண்ணாங்க, லண்டனுக்கு எப்படி வந்தாங்க, இவங்க திருப்பி இந்தியாவுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா பார்க்கறது கண்டிப்பா SRK தான். ஆக்சுவலாக இவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பட்டை கிளப்பியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்தை இவர் கமிட் பண்ணதுக்கே ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதாவது ஜவான் பத்தான் மாதிரி நல்ல ஓடக்கூடிய ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான படங்களையுமே கமிட் பண்ணது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். எந்த விதமான ஈகோவுமே இல்லாமல் அதை ஏற்றும் நடிச்சிருக்காரு. ஆல்சோ இந்த படத்தில் எமோஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கி கௌஷல் வரக்கூடிய அந்த ஒரு சின்ன போர்ஷன் அது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்சோ ஹியூமர் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லையுமே கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இவரோட படங்களில் பொதுவாக சிச்சுவேஷனல் காமெடியாக தான் இருக்கும். இந்த படத்துலையும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த IELTS இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே ஒருத்தரும் பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக டாப்சி பண்ணக்கூடிய அந்த ரோல் அப்படின்றது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த எமிகிரேஷன் பார்ட், அதாவது நாடு விட்டு நாடு எப்படி தாண்டுறாங்க, என்னென்ன பார்டர்ஸ் கடந்து போகிறாங்கன்ற அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையில் டுவர்ட்ஸ் தி எண்டு, அதாவது அந்த உண்மையிலே எமிகிரேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த இமேஜஸ் உண்மையிலே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் நிறைய எலிமெண்ட்ஸ் சூப்பராக கவர் பண்ணப்பட்ட ஒரு நீட்டான படம் தான். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, அங்கே நிறைய இடங்கள் ரொம்ப சூப்பராக அமைச்சிருந்தாலும் ஓவரால் மூவியாக பார்க்கும்போது நிறைய ஃப்ளாஸ் இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய சீன்ஸ் பயங்கர லேகிங்காக போச்சு. தேவையில்லாத சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸை நோக்கி போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்சஸில் வரக்கூடிய அந்த காமெடி அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். இது மாதிரி சின்னதாக நிறைய ஃப்ளாஸ் ஆங்காங்கே இருக்க தான் செய்யுது இந்த படத்தில். பட் ரீசெண்டாக ஹிந்தி மூவிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. பட் இந்த படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரம் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.